ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ எப்படியாவது பாரதியை வெளியில் அழைச்சிட்டு போகணும். அப்படி இப்போ தனியாக நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆதி பிளான் பண்ணி இங்கே பாட்டியை வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, சொல்லுங்கள் தம்பி, இப்போ நான் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிறேன். சரி, அதுக்கு நான் என்ன தம்பி பண்ணணும்? நான் சொல்கிறத கேளுங்க. பாரதி என் கூட வந்து காஞ்சிபுரத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். அதுக்கு அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க நான் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வச்சு என் கூட வந்து காரில் அனுப்பி வைக்கணும். அது உங்கள் பொறுப்பு பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே, திடீர்னு ஏன் தம்பி இந்த விஷயத்த வந்து பாரதியை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்றப்ப, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னா, ஆதி சொல்கிற பார்த்தோன்னே பாட்டி வந்து ஏதோ ஆதிக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு புத்திசாலித்தனமாக ஏதோ ஒரு உதவி கேட்குறாப்புல. சரி, நிச்சயமாக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டி பேசிவிட்டு ஆதிக்கிட்ட கரெக்டாக போகிறாங்க. பாட்டி திரும்பி பார்க்குறப்ப, ஆதி நீங்கள் போங்க, அவங்கள பார்த்தா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிற. நான் வாசலில் ரூம் வாசல்லே தான் இருப்பேன், எப்படியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து கடைசி நேரத்தில் ஒரு வேளை முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்கள சமாதானப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிட்டு, சரி அப்போ தம்பிக்கு எல்லா விஷயத்தையும் வந்து நினைவுக்கு வந்திருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் நடந்துக்கிற நடவடிக்கையிலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் பாரதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆமாம், புடவை எடுக்க போகலையா அப்படின்னு சொன்னோன்னே, என்னத்துக்கு புடவை எடுக்க போகணும், அதான் கல்யாணம் வரப்போகுதுல்ல. பாட்டி என்ன விளாட்றீங்களா? ஆதியம் இப்படி தான் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ தெரியாதுன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி செய்யலாமா, நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே, இங்கே பாரு, உன்னால் வந்து எனக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படிங்கிறப்ப, சரி இப்போ புடவை தானே வாங்கி தரணும், நான் வீட்டுக்கே வந்து வர சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துக்கோங்க, எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அலைஞ்சிட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு புடவை வாங்கினா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் நான் சேர்த்து வாங்குவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, நான் வேணால் காசு வேணால் தந்துடுறேன் அப்படின்னா. உன் காசு யாருக்கு வேணும்? என் கூட வந்து நீ வர முடியுமா முடியாதா? அப்படி நீங்கள் அங்கே போய் தான் ஆகணுன்னா புக் பண்ணி தரேன், காரில் போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க, ஏன் இப்படி வந்து அடம் பிடிக்கிறீங்க? ஊரில் உங்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு புடவை வந்து இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, பாரு, எனக்கு எது செய்யணும் எது தப்பு எல்லாமே தெரியும், நீ எல்லாமோ எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை டக்குன்னு வந்து பாட்டிக்கிட்டேருந்து வந்து வாங்கிடுறாங்க. வாங்கினோன்னே, யாருக்கு கடைசியாக பேசுனீங்கன்னு பார்க்கலான்ட்டு பார்க்குறப்ப வந்து பாட்டி வந்து இப்போ ஆமாம் அந்த ஃபோனை பாரதிக்கிட்டேருந்து வாங்கிட்டு இப்போ மெத்தையில் கீழே போட்டுட்டு பேசுகிறாங்க. ஃபோன் பேசுகிறியான் ஃபோன், நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு புரியுதா புரியலையா பாட்டி? அவர் தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாருன்னா நீங்களும் வந்து என்னை கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரதி, நான் எங்கே உங்களை கஷ்டப்படுத்துகிறேன், உங்கள் வாயால் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணுறேன். நீங்கள் மாட்டேன்னு சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சுதான் இங்கே இருந்தால் இந்த மித்ரா வேறு எப்போ பார்த்தாலும் நம்ம பேச விடாமல் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்காகவாவது நான் உங்களை வெளியில் காரில் அழைச்சிட்டு போகலாம், அதுவும் முக்கியமாக காஞ்சிபுரத்துக்கு போனால் ஏதாவது எனக்கு ஒரு தடயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் காஞ்சிபுரம்னு வார்த்தையை எடுத்தாலே நீங்கள் வந்து பதட்டப்படுறீங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஆதி வந்து பாட்டிக்கிட்ட அவங்க வராங்களா இல்லையா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி வந்து பேசலான்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஆதி வந்து என்கிட்ட கார்டனில் வந்து என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்னம்மா பேசினார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்காக வந்து அவர் மாப்பிள்ளை பார்க்குறாராம், அந்த மாப்பிள்ளை கூட அவர் மணமேடையில் வந்து இந்த பக்கம் மித்ராவுக்கு தாலி கட்டுவாராம், நான் வந்து இந்த பக்கம் இன்னொருத்தருக்கு தாலி கட்டணுமா? எதுக்கு முடியாது, என் வாழ்க்கையை முடிவு பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சத்தம் போட்டால் எப்படினால வந்து நீங்கள் தான் என் புருஷன்னு சொல்லவும் முடியாமல் எனக்கு அவரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு இப்படி என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவர்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே நீ அப்படின்னு என் விஷயத்தில் தலையிடாதன்னு நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் எப்படி கேட்குறாரு தெரியுமா? உங்களுக்கு வேணால் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு புருஷன் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட 2 பசங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து மடக்கிறா. இந்த விஷயத்தை வந்து பார்த்துட்டு கரெக்டாக இங்கே மித்ரா வந்து என்னை எவ்வளோ தூரம் பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அது வேற ஏன் அது எப்போ நடந்துச்சு? அது ஆதி பேசி முடிச்சுட்டு போனோன்னே மித்ரா, என்ன ஓம் புருஷனே உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிக்கிறா தெரியுமா
அப்படின்னு பேசுகிறத ஆதி எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கான். இந்த மித்ரா எனக்கு தெரியாமல் பாரதிக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பேசுகிறாளா, ஒரே குழப்பமாக இருக்கே, இல்லைன்னா எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருந்தனால சரியாக வந்து ஆதிக்கு வந்து கேட்காம விட்டு விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் மித்ராவை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் மட்டும் வந்து ஆதிக்கு வந்து தெளிவாக புரியுது. அந்த சமயத்தில் தான் ஆதிக்காக வந்து இங்கே பாரு, நிச்சயமாக நான் மணமேடையில் ஏறுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அவர் ஒருவேளை நான் மணமேடையில் ஏறி நிற்கிறப்ப அவருக்கு இல்லை எனக்கு முதல்ல தாலி கட்டினதெல்லாம் ஞாபகம் என்றைக்காக இருந்தாலும் அன்றைக்கி வரப்போகுது, அவர் வந்து என்கிட்ட தான் தாலி கட்ட போகிறாரு பாரு அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொன்னோன்னே ஒரு செகண்ட் வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க மித்ரா. என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கே உனக்கு இப்படி இருந்தால் என் வாழ்க்கையை வந்து நீ என்கிட்டேருந்து வந்து இப்படி எடுத்துக்கலான்னு நினைக்கிறிய, அப்போ எனக்கு எப்படி இருக்கும், போ போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த பக்கம் பாட்டி வெளியில் வந்தோடனே ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எப்படியோ நான் ஓரளவு சம்மதிக்க வைக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்கேன், நீ கரெக்டாக அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க.